உனது ஆலயம் அமைய இந்த வானவராயன் கோட்டைக்கு வந்து அவன் வைக்கக்கூடிய முதல் மூடி உயிருள்ள ஒரு கனிமோடு 1000 விஷ ஊசிகளை ஏற்றப்பட்டிருக்கிறார். ஆகையால் இந்த மூடியை எடுக்க இந்த கிராமத்திலே அருள்பாலிக்கும் முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய என் வினைகளை தீர்க்கக்கூடிய விக்ன விநாயகரே, எந்த ஒரு காரியம் நடந்தாலும் முழு முதல் கடவுளாக நின்று எடுக்கக்கூடிய காரியத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய நீதான் ஆதரவு தர வேண்டும். ஓம் பகவதி கணபதி சுவாமி கணபதியே முதல் பொருளி கணபதி காருமையா கணநாயக எந்த மோடியை இவன் எடுக்கக்கூடாது. அப்படியா? நான் ஒருவனே இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படியா? இவன் என்ன செய்ய வேண்டும்? இவன் அழிய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அழிய வேண்டும். அழிய வேண்டும். இப்போதே அழிக்கிறேன். கிடைக்க போறேன் உயிருள்ள கனிமூடி எடுக்க போறேன் கிடைக்க போறேன் தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருள்வார் என்னை காத்து காத்து அருள்வார் திரு தணிகை வாழும் உன்னை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருள்வார் என்னை காத்து காத்து அருள்வார். எருமையில் அழகி காணாத மனம் என்ன மனமோ
முகம் முருகு எருமையில் அழகு காணாத மனம் என்ன மனமோ மேற்கொண்ட விளையாடு குமாரா ஏகாந்த கலைஞான தலைவா மேற்கொண்ட விளையாடு குமாரா ஏகாந்த கலைஞான தலைவா அருளாளி அருள் பொங்கும் பாலா என்னை காத்து காத்து அருள்வா உன்னை காண காண வருவே என்னை காத்து காத்து அருள்வா திரு தணிகை வாழு முருகா உன்னை காண காண வருவே என்னை காத்து காத்து ஏய், தொடங்கு. சொல்லுங்க ஐயா. நான் என்ன ஒரு சொல்லிட்டா நான் ஒருவன் என்னவோ சொல்ல வருகிறாயே போட்டிக்கலாமே. என்னடா? ஏய், ஏய், நான் ஒருவனே இந்த உலகத்தில் வாழ நினைத்தேன். ஆமாம் ஐயா. இவன் என்ன ஆக வேண்டும்? இவன் சாக வேண்டும் நினைத்தேன். ஆனால் வைத்த முடி எடுத்து விட்டேனே. சரி, நாம் இருவரும் முன்வைத்த காலை சிந்திக்க கூடாது. சபாஷ். அடுத்த மோடி என்ன மோடி? கருமோடி எடுத்து கொண்டு வா. இவனை சாகடித்து விட ஏய், எடுத்து கொண்டு வா. வந்தாங்க ஐயா. இவனை விடலாமா? விடக்கூடாது. என்ன மோடி? கருமோடி. கருமோடி. எதுக்குது? இவனை சாகடிக்க ஆப்லெட் போறதுக்கா? என்ன இவர் வந்திருக்கிறாரு? என்ன ஏய், தூதுவர் உன்னை கொல்றது வந்துக்கிறார் தூதுவர். என்ன கொள்வதற்கா இவர் வந்திருக்கிறாரா? ஏய், இவனை விடலாமா? இப்போது வைக்கிற கருமடி ஓபி சட்டங்களை பேசுகிறாயா? உன்னை விடுவானா? டேய், அந்த சட்டக்கறி பேசிட்டவனே நான் அறிவேன். யமனை வென்றவன் நானே யமனை வென்றவன் நானே மாணவராயா, இரண்டாவதாக நீ வைத்திருக்கும் கருமோடி வைத்திருக்கிறேன். இரண்டு உயிருள்ள ஒரு கருமோடி. உயிருள்ள ஒரு கருவை நான் அடியேன் சேதம் செய்ய வேண்டுமா? எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக தெய்வத்திடத்திலே முறையிடுகிறார்கள். உயிரே உட்பணமான இந்த கரு முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறது. ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறது. கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக அந்த ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது. இதுதான் ஒரு மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. நாம் பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கின்ற பொழுது தெருவறை, நாம் இறந்த பிறகு இந்த மண்ணில ஒரு உயிரானது பிறக்கின்ற பொழுது பிறக்கின்ற தருவாயில தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறது. அப்படி வெளிவந்து வாழ்வாங்க வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு தம் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம். ஐயா, இந்த உயிருள்ள கருவை என் வாயினால் கவி நான் அடியேன் உயிருள்ள கருமோடி எடுக்க போறேன். உயிருள்ள கருமோடி எடுக்க போற அம்பிகையா கருமோடி
இது எதற்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடு. இது எதற்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடு. எல்லோருக்கும் பொது வீடு, எல்லோருக்கும் பொது வீடு, அது எழில் மிகுந்த சுடுகாடு. இது எதற்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடு. உடலுக்குள் 9 ஓட்டை, மனிதன் கட்டுவதோ மனக்கோட்டை. உடலுக்குள் 9 ஓட்டை, மனிதன் கட்டுவதோ மனக்கோட்டை. 7 அடி பள்ளம் எடுக்க வைத்து சுடுகாட்டில் 7 அடி பள்ளம் எடுக்க வைத்து 6 அடியில் நம்மை அடக்கிடுவார், 6 அடியில் நம்மை அடக்கிடுவார். எதற்கும் உதவாத எத்தனை எத்தனை ஐயா ஐயா சபா எனக்கு பயமாக இருக்கிறது. விட்டானே ஒருவனே இந்த உலகத்தில் வாழ்வானா? நான் இறந்து விடுவேனா? சரி, இவனை விட மாட்டேன். இப்போதே இவனை சாகடிக்க வேண்டும் என்றால் 3வது மணி நெடுமோடி வைக்கிறேன். அதை எப்படி எடுக்கிறேன் என்று பார்த்து விடுகிறேன். கபாலே வீடா வீடா ஓ பகவதி மலையாள பகவதி சபா சிறுமகளே, என்ன போல் தெரிகிறதா? டேய், நெடுமோடி ஒரு வேங்கை மரத்தால் உருவான நெடுமோடி. பார்த்தா பசுமரம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம், சேர்த்தால் விரவுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டால் கரியும் நெஞ்சுமா ஞான தங்கமே, தீயிலிட்டால் கரியும் நெஞ்சுமா. ஞான தங்கமே, தீயிலிட்டால் கரியும் நெஞ்சுமா. கட்டழகு மேனிய பொட்டு பூமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டால் காசு காகுமா. மோடி எடுக்கும் விக்கியை பார்வாட்ட சாட்டம்மா, முனி வளர்ந்து விட்டால் உடம்பு எந்த ஆட்டம் போடுமா. எடுக்க முடியாது. அப்படி எடுத்து விட்டா அப்படியே திருப்பி எடுத்து விட முடியும். இதே எடுத்து எப்பொழுதுமே பையா சாமா மண்ணுக்கும் மண்ணுக்கும் கீழும் மேலாக சுழந்து கொண்டிருக்கிறது. இந்த மோடியானது வேங்கை மரத்திலே உருவானது. இந்த மோடியில என் அப்பனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிறார். ஆகையா இந்த உலக்கை நான் எடுக்க வேண்டும். அப்பா,
பாமர மக்களுக்கு படியெடுக்கக்கூடிய ஈஸ்வரா, இந்த உலக்கை என்று சொல்லக்கூடிய நெடுமொழியிலாய் நீ தெய்வமாக அமர்ந்து என் கால் கரங்களால் குடும்பொழுது என் கால் கரங்களில் இருந்து நீதான் காவல். அப்பா அட காத்தா கருப்பண்ணா பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சுழன்ற கொண்டிருக்கும் இந்த வேங்கை மரத்தை என் கால் கரங்களால் எடுக்கும் பொழுது அப்பா கால்கள் நோகுதடா கண்டபடி தள்ளுதடா கருப்பண்ணா, கால்கள் நோக்குதடா கருப்பண்ணா, கருப்பண்ணா கண்டபடி தள்ளுதடா கருப்பண்ணா. இந்த வேங்க மரத்தை என் கரங்களால் தொடும் பொழுதே கரங்கள் ஒன்று அகுதடா கருப்பண்ணா கருப்பண்ணா கண்டபடி எனது மந்திராஸ்கத்தை இப்படி அவனை மயக்கமாக தெரியும். இந்த மோடி நான் எடுக்க திருப்பரங்குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே, திருப்பரங்குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே அன்பழக வீட்டிருந்தான் அழகாக அவன் நங்கிருந்து காட்டி தந்தான் அருளாக அருளாக. வள்ளி மணவாளன் கதை புரியவில்லை புரியவில்லை. திருப்பரங்குன்றத்திலே தங்கள் வரும் மன்றத்திலே, திருப்பரங்குன்றத்திலே தங்கள் வரும் மன்றத்திலே அன்பழக வீட்டிருந்தால் அழகாக
அவன் அங்கிருந்து காட்டி தந்தான் அருளாக அருளாக. டேய் சந்தாதரா என்னடா ஆச்சரியமா இருக்கிறது. டேய் வாங்க நான் வைத்த போது அத்தனை வெற்றிகள் வைத்துக் கொண்டிருக்கிறானே, ஒருவேளை பயமாக இருக்கிறது. சரி, இவனை விட போவது கிடையாது. இந்த சாகடிப்பெல்லாம் எழுந்து திட்டா. ஆமா ஐயா, அடுத்து போடு வைக்கிறேன். போடு எடுத்துக்கொண்டு வாடாதடா. போகிறது அடிக்கிறேன்.